ஏனா பயந்து சாகுற? அப்புறம் நடந்தது என்னதான் முழுசா சொல்லி தொல்லிடா. அவன் கண்ணுல மண்ணை தூவிட்டு நான் எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டேன். அப்பா சூப்பர் அப்பா. அப்பா வந்துட்டமா? கொஞ்ச நேரம் திவ்யா இந்த வந்துடுறமா. முருகா செல்வம், நீ இந்த இடத்துக்கு வர சொல்லிருக்கன்னா இதுக்கு முன்னாடி நீ 2-3 பேர் இங்க போட்டு தள்ளிருப்ப. ஏய் நீ கேடிடா, நீ பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஹலோ மதி பேசுறேன். ஹலோ ஒர்க் ஆகுது. மதி, என்ன மதி எனக்கு முன்னாடியே வந்துட்ட? ஆனா நான் முன்னாடி வந்தாலும் பிறந்தது என்னமோ உனக்கு பின்னாடி தானே? ஆமாண்டா, பிறந்தது என்னமோ எனக்கு பின்னாடி தான். இப்போ போக போறது எனக்கு முன்னாடி. நான் தாண்டா உன்னை காலி பண்ண போறேன். நான் கேட்ட பணத்தை கொண்டானே கொடுங்க, நான் கிளம்புறேன். டேய், நீ சந்தியா வீட்டில இருந்து அவளுடைய ஆதாரத்தை திருடிக்கிட்டு வந்ததுல இருந்து உனக்கு 4 மடங்கு பணம் கொடுத்துருக்கேன் நான். இன்னும் எதுக்கு உனக்கு பணம்? நான் என்ன நோட்டை அடிக்கிறேன்? 1 பைசா கிடையாது. ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு, இல்லன்னு வச்சுக்கா. என்ன பண்றுவ? டேய், இந்த செல்வம் யாருன்னு தெரியாம விளையாடுற நீ. நான் தாண்டா திவ்யாவை கொலை பண்ண ஆளை செட் பண்ணதே. அப்புறம் அவன் என்ன மாட்டி விட்டுருவான்னு பயந்து அவன் ஏன் ஆள் தெரிஞ்சு அவனை கொலை பண்ணதும் நான் தான். உன்னை சந்தியா வீட்டில் திருட வச்சு மணியை கொலை பண்ணது சந்தியான்னு சந்தியாவை உள்ள வச்சதும் நான் தான். இப்போ உன்னை கொல்ல போறதும் நான் தான். ஆனா ஒரு சின்ன திருத்தம். இப்போ என்ன நீ கொல்லல, உன்னதான் நான் கொல்ல போறேன். என்னடா சொன்ன? ஏய் செல்வம், நீ ரவுடியா உருவாக்கப்பட்டவன். நான் ரவுடியாவே பிறந்தவன்டா. என் அம்மா வயிற்றுல நான் வெளியில வரும்போது என் அம்மா வயிற்றுல கத்திய வச்சு ரத்தத்தோட பிறந்து வெளியில வந்தவன்டா நானு. ஆனா உன் கழுத்துல கத்திய வைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டேன்டா. மேடம், இவன் தான் மேடம் சந்தியாவை கொலை கேஸ்ல மாட்டி விட்டவன். இவனை சும்மா விடாதீங்க. கான்ஸ்டபிள், அவனுக்கு உயிர் இருக்கான்னு பாருங்க. மேடம் உயிர் இருக்கு மேடம். தூக்குங்க அவனை. சதீஷே, மா ஒரு 10 நிமிஷம் இருப்பா. நீ போய் கை கால் முகம் கழுவிட்டு வா. அம்மா சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். நான் வெளியவே சாப்பிட்டேன். சோ நீங்க சாப்பிடுங்க. ஓகே? என்னப்பா இவ்ளோ சீக்கிரம் நீ இன்னைக்கு வந்துட்ட? சைட்டுக்கு போலையா? இல்லம்மா. ஆமா, வேலைக்கு போகாம எங்க போயிட்டு வர? சந்தியா கொலை பண்ணதா சொல்றாங்கல்ல மணின்னு ஒருத்தன். அந்த மணியை கொலை பண்ண உண்மையான கொலைகாரன இப்பதாம்மா கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வரேன். டேய், நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா? சந்தியா தங்கச்சியை கொலை பண்ணவன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டியா?
சந்தியா அப்ப வெளியில வந்துருவாளா? சீக்கிரமே வெளியே வந்துருவாங்க. கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்தியாவை வெளியே விட்டுருவாங்க. அம்மா அழகு மாரியம்மா, நீதான் தாயே அந்த சந்தியாவை காப்பாத்தி இருக்க. என் புள்ள மூலமா உனக்கு கோடான கோடி நன்றிம்மா. நான் சந்தியாவை லாக்அப்ல இருக்கும் போதே போய் பார்க்கணும்னு நினைச்சேன்ப்பா. ஆனா சந்தியாவை பார்க்க முடியாமலே போயிடுச்சுப்பா. நான் போய் பார்த்திருக்கணும். இப்ப போய் நான் சந்தியாவை பார்த்துட்டு வந்துட்டுமா? மா, இப்ப சந்தியாவை பார்க்க வேண்டாமா? போலீஸ் ஸ்டேஷன்ல உண்மையான குற்றவாளி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல விசிட்டர்ஸ் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. சந்தியா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாராளமா போய் பாருங்க, சரியா? நான் கேட்ட பணத்தை கொண்டுதானே கொடுங்க, நான் கிளம்புறேன். உன்னை சந்தியா வீட்டுல திருட வச்சு மணியை கொலை பண்ணது சந்தியான்னு சந்தியாவை உள்ள வச்சதும் நான் தான், உன்னை கொல்ல போறதும் நான் தான். மொட்டை நம்ம மண்டையில அடிச்ச வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அப்புறம் மொட்டை என்ன ஆனா? நம்மளை எப்படி போலீஸ் பிடிச்சது? எத்தனை தடவை யோசிச்சாலும் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒருவேளை நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படம் மாதிரி நடந்த விஷயம் ஞாபகம் வராம போச்சே. உன் ஞாபகத்துக்கு வராதத இப்போ நான் ஞாபகப்படுத்துறேன். செல்வா, உன்னை எவனோ ஒருத்த மண்டையில அடிச்சு மயக்கமாக்கிட்டு நீ என்ன பொம்பளையா? உன்னை யாராவது ரேப் பண்றதுக்கு பெரிய ரியாக்ஷன் கொடுக்கற? அந்த மொட்டை மண்டைய என்ன பண்ணா மேடம்? உன்னை கொலை பண்ண பார்த்தான். நீ எத்தனை தடவை அறுத்து கூறு போட்டிருப்ப? முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நீங்க சொன்னது சரிதான் மேடம். நான் மொட்டையனை போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணேன். அவன் முந்திக்கிட்டு என்ன போட்டு தள்ளலான்னு பார்த்தான். ரொம்ப நன்றி மேடம், என் உயிரை காப்பாத்தினது. இவர் பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. இவரை காப்பாத்தியே தீரணும் பாரு. லட்சியத்தோட வந்து காப்பாத்துறோம். உன்னை என்கவுண்டர்லயே போட்டு தள்ளி இருப்ப. ஜாக்கிரதை. ஏய், நீ செஞ்ச குற்றத்தை ஒத்துக்க. உன்னை கோர்ட்ல ஒப்படைச்சு ஜெயில போடணும். எப்படி வசதி? சொல்லிடுறேன் மேடம். நடந்தது என்னன்னா, இதான் நடந்தது மேடம். நாளைக்கு கோர்ட்ல கேட்கும் போது இப்ப என்கிட்ட சொன்னதையே அப்படியே சொல்லணும். மாத்தி சொல்லக்கூடாது, சரியா? சரிங்க மேடம். மா மா எங்க போனாங்க? அம்மாவை காணமே. காலைல இருந்து அவங்கள பார்க்கவே இல்லை. அருண், மா எப்பப்பா வந்த? இப்பதாம்மா வந்தேன். இரு, காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபிலாம் வேண்டாமா? அம்மா
இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? அம்மா அம்மான்னு கத்தன, ஒரு குரலே கொடுக்கல. நீ கூப்பிட்டது என் காதுல விழல அருண். ஆமா, எதுக்கு அம்மாவை அவ்வளவு அவசரமா கூப்பிட்ட? அம்மா, நம்ம கொலகாரி நினைச்சோம்ல சந்தியா, ம், அவ கொலகாரி இல்லம்மா. என்ன அருண் சொல்ற? சந்தியா தான் அவ தங்கச்சிய கொலை பண்ணா, அதுக்கான ஆதாரம்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு நீ தானப்பா என்கிட்ட சொன்ன. அந்த சந்தியா ஆயுசுக்கும் வெளியில வர மாட்டான்னு சொன்ன. இனிமே அவ வாழ்நாள் முழுக்க ஜெயில தான் இருப்பான்னு சொன்ன. இப்ப எப்படி அவளை வெளியில விட்டாங்க? அவ கொலை செய்யலன்னு ப்ரூவ் ஆயிடுச்சாப்பா? அம்மா, உண்மையிலே சந்தியா அந்த கொலைய பண்ணலாமா? உங்க அண்ணன் அதாம்மா, உங்க பெரியம்மா பையன் செல்வம் அவர்தாம்மா. ஃபைனான்ஸ் தொழில் கூட பண்ணிட்டு இருந்தார்ல, அவர்தாம்மா சந்தியாவோட தங்கச்சியை கொலை பண்ண சிதம்பரத்துல இருந்து வர வச்சிருக்காரு. அவனை வச்சுதான் திவ்யாவை கொலை பண்ணியிருக்காரு. அம்மா, செல்வம் அதோட நிறுத்தாம எங்க திவ்யாவை கொன்னவன் தன்னை போலீஸ்ல காட்டி கொடுத்துருவானு பயந்து திவ்யாவை கொலை பண்ண அந்த மணிங்கிறவனையும் செல்வம் குத்தி கொலை பண்ணியிருக்காரு. பாருமா, உங்க அண்ணன் செல்வம் உங்க குடும்ப பெருமையே கெடுத்துட்டாருமா. உங்களை மாதிரி நல்லவங்க பிறந்த வீட்டுல இப்படி ஒரு கெட்டவன் பிறந்திருக்காருமா. உங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். செல்வம் தான் இது எல்லாம் பண்ணான்னு போலீஸ் எப்படிப்பா கண்டுபிடிச்சது? இதெல்லாம் போலீஸ் கண்டுபிடிக்கலமா. அந்த சந்தியாவை லவ் பண்ணிட்டு தெரிஞ்சான்ல சதீஷ்ங்கிறவன், அவன் தாமா சந்தியாவை வெளியே கொண்டு வர சிஐடி போலீஸ் மாதிரி உங்க அண்ணனை ஃபாலோ பண்ணி கொலைகாரனை கண்டுபிடிச்சிருக்காமா. அந்த சதீஷ் சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்க போறானாப்பா? அது தெரியலமா, ஆனா அவன் சந்தியாவை லவ் பண்றான். இங்க பாரு அருண், சந்தியா தான் உனக்கு வேணான்னு ஆயிடுச்சுல. இனி அவ யார கல்யாணம் பண்ண நமக்கு என்ன? சரி சரி, நான் போய் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். நீ அந்த கருமத்தை பத்தி பேசாம வேற ஏதாவது யோசிச்சுட்டு பேசாம இரு. ஹலோ, சொல்லுங்க. போலீஸ்காரங்கள்ட்ட செல்வம் வாக்குமூலம் கொடுத்துட்டாரா? அப்படியா? சரி அம்மா, இப்பதான் என் ஃப்ரெண்டு எஸ்ஐ சங்கர் பேசினாரு. செல்வம் போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்துட்டாராம். அவர் கொடுத்த வாக்குமூலத்துல ஒரு பொம்பளை இந்த கேஸ்ல செல்வம் கொலை பண்றதுக்கு மூளையா செயல்பட்டிருக்காங்க. அவ யாருன்னு செல்வத்துக்கிட்ட இருந்து போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவளையும் கைது பண்ண போறாங்களாம். ஏமா, அவளும் ஒரு பொம்பளை தானே. ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு அநியாயமா அந்த பொண்ணு திவ்யாவை கொலை பண்ண எப்படிதான் மனசு வந்துச்சோ? அந்த கொலைகாரி நல்லாவே இருக்க மாட்டா, நாசமா போயிடுவா. அந்த பொம்பளை யாருன்னு தெரிஞ்சா நானே என் கையால அவளை குத்தி கொலை பண்ணிடுவேன். செல்வத்துக்கே மூளையா செயல்பட்ட கொலைகாரியை நான் தான்டா. நீ என்னடா என்ன கொலை பண்றது? நான் ஒன்ன கொலை பண்றேன்டா. சாவுடா. கனவு ஏன் எனக்கு இப்படி ஒரு மோசமான கெட்ட கனவு வந்துச்சு? அதுவும் நம்ம அம்மாவே நம்மளை குத்தி கொலை பண்ற மாதிரி கனவு கண்டிருக்கோம். ஆண்டவா, கனவுல கூட எங்க அம்மாவை நான் தப்பா நினைக்க கூடாது.
ஏன் எனக்கு இந்த சோதனையை கொடுத்தீங்க? மா சாரிம்மா, நான் உங்களை கனவுல தப்பா நினைச்சிட்டேன். இனிமே கனவுல கூட நான் உங்களை தப்பா நினைக்க மாட்டேன். கண்ணை ஒன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. என் பொண்ணுங்களோட ஞாபகமா தான் வருது. பொண்ணுக்கு 2 பொண்ணை பெத்த வளர்த்த, அதுகளுக்கு கல்யாணம் பண்ணி பேரம்பேத்திகளோட சந்தோஷமா விளையாடலான்னு பார்த்தா பொண்டாட்டியும் என்ன தவிக்க விட்டுட்டு போயிட்டா. என் 2 பொண்ணுங்களையும் ஆண்டவன் என்ன தவிக்க விட்டுட்டு போகும்படி செஞ்சிட்டான். இப்படி தனிமரமா கிடந்து அல்லாடுறனே. இதுக்குதான் ஒரு ஏடியா போய் சேர்ந்துடலான்னு முடிவு பண்ணேன். அதையும் இந்த ரவி பையன் வந்து கெடுத்துட்டான். அவனுக்கு என்ன காப்பாத்திட்டோங்கிற நிம்மதியில அவன் நிம்மதியா தூங்கிட்டு இருப்பான். எனக்கு தான் இப்படி தூக்கம் வராம புலம்பிக்கிட்டு இருக்கேன். சந்தியா எப்பதான் வரப்போறாளோ? என் பொண்ணு சந்தியா வந்தாதான் எனக்கு தூக்கம், சந்தோஷம் எல்லாமே. அவ வர வரைக்கும் இப்படி கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்பா, ஏவா சத்யா, கடவுளை வந்து இப்படி நின்றுட்டே இருக்கேவா? எப்பதாப்பா அப்பாவுக்கு நேர்ல வர போற? அப்பா நான் வந்துட்டேன்ப்பா. என்னம்மா சொல்ற? அப்பா ஆமா நிஜம்தான்ப்பா. சந்தியா, 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 என் தங்கம் வந்துட்டியாமா? அப்பாவோட பார்க்காம தவிச்சிட்டப்பா. தங்கச்சி தான் நம்மளை விட்டு போயிட்டோ, நீயும் வரமாட்டேன்னு நினைச்சிட்டப்பா. எப்படிமா நீ வந்த? எப்படிமா உன்னை வெளியே விட்டாங்க? அப்பா செல்வம் தான் உண்மையான குற்றவாளின்னு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு நான் நிரபராதின்னு என்னை இந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சிட்டாங்கப்பா. நீ சொல்றதை கேட்கும் போது அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? நீ வெளியே வந்ததே அப்பாவுக்கு போதுமா? நானும் ரவியும் பெரிய பெரிய வக்கீல் எல்லாம் போய் பார்த்தோம்மா. எல்லாரும் கைவிட்டாங்க. உன்னை இந்த கேஸ்ல இருந்து ஜாமீன்ல கூட எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. எங்க அப்பாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு இப்ப அவரு உனக்கு புருஷனா? நீ அவருக்கு வப்பாட்டே இருக்க கூட லாக்கில. மரியாதையா ஓடி போயிடு. நீயா போனா உனக்கு நல்லது. இல்லனா நானே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். போ.